ஐயா வணக்கம். என் பேர் கஜேந்திரன், தாராவிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் நிகழ்ச்சியை நிறைய டிவியில் பார்த்துருக்கேன். நேரடியாக பேச பார்க்க வாய்ப்பு கொடுத்த மும்பை தவ்ஹீத் ஜமாத் அமைப்புக்கு முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகள் பெக்கிறது தொடர்ச்சியாக அவங்க குறிப்பாக பெண்கள் டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. இதை நான் நேரடியாகவே தாராவியில், அதாவது என்னோடய நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள், நேரடியாகவே பார்த்துருக்கேன். என்னோடய பெண் நண்பர் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க 3 குழந்தை ஆகிடுச்சு. 2வது குழந்தைக்கே அவங்க சொன்னாங்க, நான் கற்பத்தரை பண்ணிக்கிறேன் அப்படின்னப்ப, இல்லை உன்னை தலாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க பொறுத்துக்கிட்டாங்க. 3வது குழந்தை பிறந்துச்சு. திரும்ப சொல்லக்குள்ள ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. நான் மனுஷியா மாடா, எனக்கும் உணர்வுகள் இருக்குது, ஏன் இப்படி சுற்றுற பெரிய சண்டையே ஆச்சு. வீட்டில் அடிக்கடி சண்டை. இதன் இறுதி என்னாச்சுன்னா, என்னோட நண்பர், அந்த பெண் நண்பர் தீக்குளிச்சு இறந்துட்டாங்க. இது இஸ்லாத்தில் பெண் குழந்தைகளை எந்த மதமும் பார்த்திங்கன்னா பெத்துக்கன்னு சொல்லல. அதாவது உருவான பிறகு அழிக்கக்கூடாதுன்னு தான் எந்த மதமும் சொல்லுது. ஆக இதுக்கான விளக்கம் இஸ்லாத்தில் இதை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் 3 கேட்டிருக்காரு. எல்லாம் மிச்சம் டைம் இருந்தால் பார்ப்போம். மற்ற கேள்வி அவங்க வேறு யாராவது கேளுங்க. அது புஸ்தகம் கூட இருக்கு, வாங்கிக்கிறங்க. சரியா? அதாவது ஒரு தெரிஞ்ச குடும்பத்தில் 3 குழந்தை பெற்றுட்டாங்களாம். அதுக்கப்புறம் வேணாண்டு மனைவி குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொன்னால் கணவன் வேணான்னு சொல்லி கடைசியில் வெந்து போய் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தீக்குளிச்சு இறந்து போயிட்டாங்க. பெண்களை புள்ள பெற மிஷனாக கருதுறீங்களா? அதுதான் இஸ்லாம் சொல்லுதா கேட்குறாங்க. முதல்ல குடும்ப கட்டுப்பாடுங்கிறதை பற்றி இஸ்லாத்தின் நிலை என்னன்னு கேட்டால், குடும்ப கட்டுப்பாட்டை 2ஆக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒன்று நிரந்தரமாக அந்த பிள்ளை பெறும் தன்மையை ஆணோ பெண்ணோ நீக்கி விடுவது. இன்னொன்று தற்காலிகமாக நீக்கி வைத்துக் கொள்வது, டெம்பரவரியாக நிறுத்திக் கொள்வது. இப்படி 2 வகை இருக்கிறது. இப்போ நிரந்தரம்னா எப்படின்னு கேட்டால், ஒரு பெண் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு வைங்க, அப்புறம் பிள்ளை பெற முடியுமா? முடியாது. 2 குழந்தை இருக்குது போதும்னு சொல்லிட்டு குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் ஒரு ஆம்பளை போய் ஆண்மை நீக்கம் செஞ்சுட்டான்னு வைங்க, அதாவது குழந்தை பெறக்கூடிய தன்மையை நீக்கிற அளவுக்கு இந்த வாசக்டமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னு வைங்க. அதுக்கு பிறகு இவனால் குழந்தை உண்டாக்க முடியுமா? நிரந்தரமாக போயிடும். இந்த சுனாமி வந்துச்சு, அந்த நேரத்தில் பார்த்தோம், கண்ணீர் விட்டு அழுகுன கதையெல்லாம் பார்த்தோம். 2 பிள்ளை இருக்குன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு நிரந்தரமாக பண்ணிட்டாங்க. 2 பிள்ளையும் சுனாமியில் போயிடுச்சு. இப்போ இந்த மறுபடியும் பிள்ளை என்ன செய்கிறது? டோட்டலாக அறுத்து எரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் குழந்தை வேணும்னா உங்களுக்கு உண்டாக்கிற முடியுமா? அப்போ நிரந்தரமாக ஒரு ஆண் குழந்தை பெறுகிற தன்மையை நீக்கிற வகையில் குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடாது. ஒரு பெண்ணு நிரந்தரமாக புள்ள பெறக்கூடிய தன்மை இழக்கும் வகையில் செய்யக்கூடாது. ஒரு கேன்சர், ஒரு நோய் கர்ப்பப்பை எடுத்து, அது ஒரு கணக்கு. குடும்ப கட்டுப்பாட்டுக்காக செய்யக்கூடாது. தவிர அந்த கர்ப்பப்பை எடுத்தால் தான் உயிர் பிழைப்பாங்கங்கிற மாதிரி சில நேரங்களில் எடுத்தால் அது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். குழந்தைக்காக வேண்டி செஞ்சிட்டாருங்கன்னு சொன்னால் அப்புறமேல குழந்தை தேவைன்னு வந்தால் என்ன ஆகுறது? 2 குழந்தை மூத்தா போய் இறந்து போச்சுன்னு சொன்னால் அப்புறம் குழந்தை வேணும்னா கடையில் போய் வாங்க முடியுமா? அந்த பாக்கியத்தை இந்த விஞ்ஞான மருத்துவங்கள் கொடுத்துருமா? முடியாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நிரந்தரமாக இந்த குழந்தை பெறும் பாக்கியத்தை நீங்கள் இழந்துடாதீங்க. இது ஒரு விஷயம். டெம்பரவரியாக இழக்கிறது என்னது? இப்போ நவீன காலத்தில் அந்த ஆணுரை மாதிரி காண்டம் மாதிரி ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கும் கூட இப்போ காண்டம் கண்டுபிடிச்சி அதையும் வெளியிட்டு இருக்கிறாங்க, விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி என்ன செய்கிறாங்க, காப்பர் டீன்னு சொல்லி காப்பரில் செம்பில் என்ன செய்வாங்க, டீ மாதிரி, காப்பர் டீ மாதிரி இருக்காது, காப்பர் டீனுக்கு பேர். அதை கொண்டே கர்ப்பப்பையில் வச்சுருவாங்க. அது வச்சுட்டா அதில் களிம்பு மாதிரி உருவாகுமா? அது உள்ளே உருவாகும்போது என்ன செய்யாது, அந்த உயிரினங்களை சாவடிச்சு போடும், குழந்தை உண்டாகாது. அப்படி செய்கிறாங்க. அல்லது அந்த மாத்திரைகள் மூலமாக மாதம் கண்டினியூவாக அந்த மாத்திரை போடுவதன் மூலமாக அப்படி சிலதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் டெம்பரவரியாக உள்ளது. அதாவது காப்பீட்டு எடுத்தால் குழந்தை கொஞ்ச நாளில் உண்டாகி போயிடும், அது மாதிரி உள்ளது. இப்படியான டெம்பரவரியாக அதை முடிச்சு போடுறது, அதை காப்பீட்டு வைக்கிறது, உரை போட்டுக்கிறது, இது மாதிரி செஞ்சுன்னு சொன்னால் இதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் தனக்கு தேவைங்கிற கணக்கு பிரகாரம் குழந்தை பெறாமல் டெம்பரவரியான வழிமுறைகளை கையாண்டு அவர் குழந்தை 2 போதும் நினைத்து ஆணும் பெண்ணும் முடிவெடுத்தார்களே, ஆனால் அதை இஸ்லாம் குறுக்கே நிற்கவே இல்லை. ஏன் நிற்கலைங்கிறோம்? நபிகள் நாயகம் காலத்தில் இப்படி நபித்தோழர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி குழந்தை பயந்து கொண்டு நாங்கள் உச்சகட்டம் வரும் பொழுது எங்களுடைய விந்தை வெளியே விட்டுடலாமா என்று கேட்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் தடுக்கலை. அப்போ அதனுடைய நவீன வடிவம் தான் அந்த ஆணுரை என்பது. நவீன வடிவம் தான் அந்த விந்து கர்ப்பப்பையில் போகாமல் தடுக்கிறது தானே.
அதை நபிகள் நாயகம் காலத்தில் செஞ்சாங்க, நபிகள் நாயகம் தடுக்கலை. அப்போ அது எங்களை இஸ்லாமிய சட்டமாயிடுது. அந்த அடிப்படையில் குழந்தை வேணாம்னு நினைத்தீங்கன்னு சொன்னால் தற்காலிகமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஒரு குழந்தையோட இடைவெளி விட்டு கொஞ்சம் கூடுதல் இடைவெளி 2 பெறலாம், 3 கூட பெற்றுக்கலாம். வேணாட்டி அதன் அடிப்படையில் கண்டினியூவாக நீங்கள் செய்கிற உரிமை இருக்குது. கம்பல்சரியாக பெற்று தான் ஆகணும் என்கிறது இல்லை. இது இந்த சட்டம் தெரியாத காரணத்தினால் அவர்களை வேறு நடந்துருக்கும். நீங்கள் சொன்ன குடும்பத்தில் உள்ள விஷயம் சொன்னீர்களே, ஆனால் அவங்களுக்கு இந்த ரூல் தெரியலை. ஏன் குடும்ப கட்டுப்பாடு அறுத்துட்டு தான் குழந்தை வராமல் வேறு மெத்தடில் குழந்தை தவிர்க்க முடியாதா அப்படின்னு அந்த மார்க்க சட்டம் அவருக்கு விளங்கலை. மார்க்கம் விளங்காமல் ஒரு முஸ்லீம் செஞ்சதுக்கு இஸ்லாத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பொறுப்பாக்க முடியாது. இதன் மூலமாக அந்த சட்டம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இந்த குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப சிறப்பித்து சொல்கிறது இருக்குல்ல, அதை இஸ்லாம் ஒத்துக்கிறாது. 2 தான் நல்லது, ஒன்று முதல்ல 2னாங்க. இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர்னாங்களா ஆரம்பத்தில். அப்புறம் என்னஞ்சாங்க, ஒரு குழந்தை போதுமேன்ட்டாங்க. இப்போ புதுசாக என்னது, நாமே குழந்தை நமக்கேன்னு குழந்தைங்கிறாங்க. இப்போ நாமே குழந்தையா இருக்கணும், நமக்கேன்னு குழந்தைன்னு சொல்லுவாங்க போட்டு இப்படி வந்துட்டாங்க. அப்போ மக்கள் தொகை பெருகினால் அது வந்து நாட்டுக்கு நல்லது, கெடுதி, வீட்டுக்கு கெடுதிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கிடையாது. உனக்கு சக்தி உடம்பு பொண்டாட்டிக்கு வந்து உடம்புல ஆற்றல் இருந்து, புருஷனுக்கு சம்பாதிக்கிற ஆற்றல் இருந்து நிறைய புள்ள பெற்றா அவனுக்கும் கஷ்டம் கிடையாது, நாட்டும் கட்டம் கிடையாது. விரும்பினா கட்டாயம் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு வந்து பெரிய பயங்கரமானது சொல்கிறாங்க. மக்கள் தொகை பெருக்கத்தினால தாங்க உலகத்தில் இன்னைக்கு செழிப்பே இருக்கிறது. மக்கள் தொகை பெருகிறது கெடுதி மாதிரி, பஞ்சம் ஏற்படுகிற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சுல, அப்போ அரிசி ரேஷனில் தான் வாங்கணுங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரேஷன் கடையில் 4 மணிக்கு போய் காத்துட்டு இருப்போம். காலையில் 10 மணிக்கு ரேஷன் கடை திறப்பாங்க, 2.5 கிலோ புழுத்தரிசி போடுவாங்க. அப்போ காங்கிரஸ் காலத்தில் ஆட்சி இருக்குது 67க்கு முன்னாடி. அப்போ என்ன செய்வாங்க, எலிக்கறி சாப்பிடுனாங்க. எலிக்கறி திங்க சொன்ன காங்கிரஸுக்காக ஓட்டுன்னு சொல்லி எலி தான் 67 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து மக்கள் கம்மியாக இருந்தாங்க. அரிசி கேட்டால் கிடைக்கல, காசு கொடுத்தாலும் அரிசி கிடைக்கல. கடையில் கிடைக்க ரேஷன் கடையெல்லாம் தருவாங்க. 2 கிலோ அரிசி வாங்கிட்டு மீதி நாட்கள்லாம் என்ன செய்கிறது, அந்த பாசிப்பயிறு, நரிப்பயிறு, இப்படின்னு சில பயிர்களை வாங்கி அவிச்சு வச்சு சாப்பிடுவோம். அப்படி ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா 67க்கு முன்னாடி? அப்போ மக்கள் தொகை கம்மியாக கூடவா? கம்மி. இப்போ எவ்வளோ மக்கள் தொகை? அதுக்கு ட்ரிபிளாக இருக்குது. ஆனால் அரிசி இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அரிசி கிடைக்குதா இல்லையா? எவ்வளோ வேணும், எத்தனை டன்னு வேணும்? அப்போ அரிசி எவ்வளவும் கிடைக்கிறது. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளைக்கு முட்டை வாங்குறதுக்கு போவாங்க கிராமத்தில். ஒரு 10 முட்டை வாங்குறதுக்கு 20 கிராமத்துக்கு போகணும், முட்டை கிடைக்காது. இப்போ எவ்வளோ முட்டை வேணும், எத்தனை லாரி வேணும்னு கேட்குறான். அப்போ இன்றைக்கி என்ன இருக்குது, அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. கோழி வேணுமா, ஆடு வேணுமா, என்ன வேணும், எல்லாமே சகட்டு மேனிக்கு. பருப்பு வேணுமா, வகை வகையான அந்த காலத்தில் நம்ம அப்பம் பாட்டம் முப்பாட்டம்லாம் கண்டு பொறிக்காத பருப்பு வகைகள்லாம் நவதானியம், சிறுதானியம், அந்த தானியம், இந்த தானியம் நினத்தையே கொண்டாந்து இறக்குறாங்க. அம்புட்டும் கிடைக்குது. என்ன தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு? மக்கள் தொகை பெருகி என்ன தட்டுப்பாடுன்னு, மக்கள் தொகை பெருகுனா தான் மூளை வேலை செய்யும். இதை எப்படி தீர்வு காண்றது? முதல்ல 6 மாதத்தில் விவசாயம் பண்ணானா, அப்புறம் மக்கள் தொகை பெருகணும்னு என்ன செஞ்சான், 3 மாதத்தில் பண்ணுறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சான். அப்போ பாதி பிரச்சனை தீர்ந்து போச்சு. முடியாது பாருங்க, 6 மாதம் 3 மாதம் ஆகிவிட்டா டபுள் ஆகி போச்சுலங்க. அப்போ குறுவைன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் கடல் நீரை குடிநீர் ஆக்கிற, கடல் நீரில் விவசாயம் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சொட்டு நீர் பாசனம்ங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறான்? இல்லை, மக்கள் தொகை பெருக தான் மூளை வேலை செய்யும். மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் மூளை வேலை செய்யாது. இந்த மைக்கையை கண்டுபிடிச்சாங்கிறான். பம்பாயில் மொத்தம் 20 பேர் இந்த மைக்கு தேவையா? பம்பாயுடைய மக்கள் தொகை 20 பேருங்க. மைக்கா வேணும், சும்மா நின்று பேசிட்டு போகிறேன். கேட்டு மக்கள் தொகை பெருகும் போது 3 பேருக்கு எப்படி கேட்குறது? அது கண்டுபிடிக்கிறான். மக்கள் பெருக்க போய் தான் எல்லாம் கண்டுபிடிச்சான். பஸ் இது கண்டுபிடிச்சான். ஊரில் 200 பேர் தான் பஸ் கண்டுபிடிப்பானே. பம்பாயில் 200 பேர், டெல்லியில் 200 பேர். இந்த பஸ் என்னதுக்குண்ணே கண்டுபிடிச்சி வாழ முடியுமா? அதை வச்சு ஓட்டிட்டு போன லாபம் கிடைக்குமா? அப்போ மக்கள் தாறுமாறாக பெருகுனா தான் பஸ் விடலாம், லாரி விடலாம். கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், டிவி இது கண்டுபிடிச்சான். மக்கள் நிறைய இருந்தால் தான் மார்க்கெட் பண்ணலாம். டிவியை கண்டுபிடிச்ச காலத்தில் 100 பேர் இருந்தான்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்ச காசாவது கிடைக்குமா அவனுக்கு? 100 பேர் 100 டிவியை வாங்க முடிச்சுட்டு வேலை முடிஞ்சு வச்ச அப்புறம் அப்போ என்ன செய்யணும்? மக்கள் தொகை பெருக தான் கட்டணம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் இப்படி கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ பம்பாயில் இப்படி போயிட்டு இருக்கு. இடம் இல்லாட்டி இப்படி போயிட்டு இல்லை. இந்த அறிவு ஏன் வந்துச்சு உனக்கு? மக்கள் தொகை பெருகினவனை பார்க்குறான். ஆஹா, ஜனத்தொகை கூடி போச்சு, இப்படி இடம் வாங்க முடியலை, இப்படி ஏற்றுறா மேலே. அப்போ மேலே காங்கிரீட் அந்த நவீனத்தை கண்டுபிடிச்சி 50 மாடி 60 மாடி கட்டுறீல்ல, இப்படி போக முடியாட்டி இந்த மூளையை தந்தது எது? நெருக்கடிக்கு உலகம் ஆளாகும் போது தீர்வை பற்றி சிந்திப்பான். வெறும் கையோட வயிற்றோட மட்டும் மனுஷன் பிறக்கல, மூளையோட பிறக்கிறான். அவன் தீர்வு காணுவான். அதனால மக்கள் தொகை பெருகிறது கெடுதலாம் கிடையாது, நல்லது நாட்டுக்கு. மனித வளத்தினால தான் இந்தியா இன்னைக்கு நின்று தாக்கு பிடிக்கிறது. உலகத்தில் விலைவாசி எங்கே கம்மி? நீங்கள் இந்தியாவில் உள்ள பழைய நிலையோடு ஒப்பிட்டு கூடன்னு சொல்லிட்டு இருக்கலாம். உலகத்தில் இந்தியா தான் கம்மியாக இருக்குது. எப்போதுமே
உலக நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தான் எல்லாமே கம்மி விலை, உணவுப் பொருள்லேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா. அவங்க ஒரு டாலருக்கு விற்கிற அரிசியை நீங்கள் ₹1 விற்றுருவீங்க. ஒரு டாலருக்கு ₹60. ₹60 விற்கிறேன்னு சரிங்க, நீங்கள் ஒரு ₹3 ₹4 வாங்கிட்டு போயிடுறீங்க. நம்ம அரிசி ₹60 விற்கிதா நல்ல அரிசி? அமெரிக்காவில் ஒன்று $60 வாங்கணும். $60 எத்தனை ரூபா? $3600. $60 $60 ரூபா மாதிரி பேசுவாங்க அவங்க. நம்ம ₹60 அரிசி வாங்கினா அமெரிக்காவுடைய ₹60 வாங்கணும். அதனுடைய மதிப்பு ஒரு டாலருக்கு $60, $3600. வாழ முடியுமா இங்கெல்லாம்? எதுக்கு இங்கே சுற்றுலா வர்றாங்க லீவு நாளில்? சுற்றுலா வந்தாங்கன்னா பாதி காசை மிச்சப்படுத்திட்டு போனான்னு தான். இங்கே திண்டா மிச்சம். அப்போ இங்கே என்ன செய்யலாம்? ₹100 வாழலாம், ₹50 வாழலாம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஒன்றும் முடியாது, பிளேடு வாங்க முடியாது அந்த நாட்டில். அப்படியாக தாறுமாற எல்லாம் டாலரில் வச்சு விலையை வச்சு சொல்கிறாங்க. இதனால் மேன் பவர் கம்மி. அப்போ அதுக்கு வேலைக்கு ஆள் கேட்டால் அவன் ₹5 லட்ச கேட்பான் வேலைக்கு. இந்தியாவில் கேட்டால் ₹10,000 மாதம் கொடுத்தா போதும் இவனுக்கு. அப்போ மேன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது நிறைய வசதிகள் கிடைக்கிறது, சீப்பாக கிடைக்கிறது. இந்தியாவில் உள்ள மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் வாழ முடியாது. விலைவாசி ஏறினாலும் சரி, இதை விட 100 மடங்கு வெளிநாட்டில் ஏறி இருக்கும். எந்த ஆட்சி வந்தாலும், ஆட்சி வச்சு கிடையாது, எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்தியாவில் இந்த மக்கள் தொகை பெருகி இருக்கிற வரைக்கும், சைனாவில் இந்த மக்கள் தொகை பெருகி இருக்கிற வரைக்கும் உலகத்தில் சீப்பான நாடுகள் இதுதான், 2 தான். கம்மியான காசில் வாழ முடியும். மக்கள் தொகை கம்மியான நாட்டில் தாறுமாறாக விலை இருக்கும். அதனால் இப்போ மக்கள் தொகை பெருகிறதுங்கிறது ஒரு கடிதம் கிடையாதுங்க. இப்போ மட்டுமா கிடைக்கல, அப்பவும் தான் கிடைக்கல. 500 பேர் உலகத்தில் இருந்தாலும் நம்ம 10 பேர் கிடைக்காது. அது விநியோகிக்கிற முறை தப்பு. எவ்வளோ கிடைக்கலங்கிற காரணம் தான் சொல்லக்கூடாது. காசு இருந்தால் கிடைக்கும். உணவு கிடைக்கிது, காசு தான் இல்லை. சில பேருக்கு உணவு கிடைக்கலன்னா உணவாக இல்லை நாட்டில். என்ன சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறான். ஏன்டா அம்பூட்டு உணவு எலிக்கு கரப்பானுக்கு தீனியாக வச்சுக்கிற விநியோகம் பண்ணுறாங்கிறான். அரசாங்கத்துடைய உணவு கிடங்களை 25 வருஷத்துக்கு போதுமான உணவை தேக்கி வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் எடுத்து ஏழைக்கு விட்றா, ஏன்டா வீணாக்குறீங்கன்னு கேட்குறான். அவ்வளவுக்காக குவிஞ்சு போய் கிடக்குறது. அப்படி பத்தலைன்னா கூட ஒரு உத்தரவு போட்டால் ஃப்ளைட்டில் இறங்கி, கப்பலில் இறங்கிட்டு போகுது அடுத்த நாட்டிலேருந்து. மக்கள் தொகை பெறணும் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் விரும்பினாரே ஆனால் 2 போதும்னு வச்சுக்க, உனக்கு சட்டம் கிடையாது. 3 போதுனா 3 வச்சுக்க, 10 பேருக்கு 7 பெற்றுட்டு போ. அது பெரிய பாவமானது, நாட்டுக்கு கேடானலாம் கிடையாது. அது குடும்ப கட்டுப்பாடை சொன்னதுக்காக அது கூடுதலாக சொல்லிக்கிறோம். இது சம்பந்தமான விவரங்களுக்கு பலதார மடத்தையும் கேட்டிருக்காரு. இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதாங்கிற அந்த புஸ்தகத்தில் அது விளக்கறதுக்கு கொடுத்துருங்க.